நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க வேலை வாய்ப்புக்காக. அந்த பற்றி ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் அந்த ஜாப் பற்றி ஃபுல் டீல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பணியின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், உதவி வரைவாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக தான் அவங்க இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது யார் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குல்ல வண்டலூரில், அந்த வண்டலூர் ஜூவில் இருக்க அங்கே தான் வேலைக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜாப் கிடச்சுன்னா அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ சிவில் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கவங்கள இருந்தால் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 8 பே ஸ்கேல் 19,500 to 62,000 சம்பளம் தருவாங்க. ஸோ சேலரி ஸ்டார்டிங்லேயே 90,500 கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நல்ல சேலரி தான். ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. அது டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அடுத்தது எக்ஸாம் தேர்வு முறை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் வச்சுட்டு ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். நம்ம எங்கள் சிவில் ஐடி படிச்சிருக்கவங்களுக்கு அவங்க அதை பேஸ் பண்ணி தான் சும்மா நார்மலான லெவல் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரல் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்களோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதை மாதிரி டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாப் கொடுத்துருவாங்க. வயது உயரம் பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். மேக்ஸிமம் ஜென்ரல் பொது பிரிவினருக்கு 30 வயதோ, ஆதிதிராவிடர் எஸ்சி அவங்களுக்குலாம் 35 வயதும் இருக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு 200 டிடி இருக்கணும். 200 டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ் பார்த்து அந்த அட்ரஸ் டிடி எடுக்கணும். எஸ்சிக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் சுத்தமாக கிடையாது, அவங்க அப்ளிகேட் பண்ணால் மட்டுமே போதும். அடுத்ததாக இந்த டிடி எடுக்க வேண்டிய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை 48 அப்படிங்கிற பேரில் டிடி எடுக்கணும். 200 எடுத்து அந்த டிடியோட அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டாக உங்களுக்கு வீடியோட எண்டில் காட்டுறேன். அதில் இருக்க மாதிரி நம்ம எழுதி அப்ளை பண்ணி போஸ்ட் மூலமாக அனுப்பினோம்னா வேலை கிடச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தபால் மூலமாக அனுப்பணும். அது லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/1/2019. இன்னொரு 4 நாள் தான் இருக்கிறனால உடனே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நாளைக்கே அப்ளை பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த 5:45க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு உடனே போயிடும். ஸோ அதை அவங்க எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை 48 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அவங்களுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் இது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு இதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படி தான் அந்த அப்ளிகேஷன் மாடல் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் அப்ளிகேங்கிற இடத்துல உங்கள் நேமை போட்டுக்கோங்க. அடுத்ததாக எங்கள் அட்ரஸ் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அட்ரஸ் எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஜியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டினுங்கிறத அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஸ்ட் ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறத என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ஐடிஐ டிப்ளமோ அப்படிங்கிற என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்ததாக ரிஜிஸ்டர் போஸ்டல் கவர் வித் அட்ரஸ் ஆஃப் கேண்டிடேட் அவங்க நம்மளோட அட்ரஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம சம்மந்தமான எல்லா சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு 10th சர்டிஃபிகேட்டு ஐடிஐ டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு அது மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கோ எல்லாத்துமே ஒரு செல்ஃப் அட்டஸ்ட் நீங்களே ஒரு சைன் போட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு காப்பியோடு சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பார்த்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அனுப்பிட்டிங்கன்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இது இப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் மேக்ஸிமம் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் டவுட்டில் இருக்கவங்க அந்த அப்ளிகேஷனோட அஃபீஷியல் டவுன்லோட் லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 நாள் தான் இருக்குங்கிறதுனால நாளைக்கே ஃபுல்லாக படித்து பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. அதான் ரொம்ப பெட்ரு. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.